வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒண்ணு இல்ல. சமீபத்துல நம்ம ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய நீட் யூஜி தேர்வுத்தாள் கசிவு, அதோட பகிர் பின்னணியை தான் இந்த விளக்க பதிவுல நாம ஆழமா அலச போறோம். இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு சின்ன மோசடி கிடையாதுங்க. பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய குற்ற வலைப்பண்ணல். சரி வாங்க, இந்த கேஸ்ல என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் இறங்கி பார்ப்போம். இந்த மொத்த மோசடிக்கும் மூளையா செயல்பட்டது யாருன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அவர் ஒரு டாக்டர். ஆமாங்க, மருத்துவ படிப்போட புனிதத்தன்மையை காக்க வேண்டிய ஒருத்தரே இப்படி ஒரு மாபெரும் மோசடிக்கு மூளையா செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. மகாராஷ்டிராவுல போலீஸ் வலை விரிச்சு பிடிச்ச அந்த நபர் டாக்டர் சுபம் கைர்னார். இவர் பிடிப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த கல்வித்துறையிலையும் அப்படியே ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. டைம்ஸ் நோ வெளியிட்டுள்ள தரவுகளை பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நெட்வொர்க்லையும் இவர் ஒரு மிக முக்கிய குற்றவாளியா கருதப்படுறாரு. இப்போ நீங்க பாக்குற இந்த முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் உயிரை காப்பாத்துற ஒரு உன்னதமான டாக்டர், இன்னொரு பக்கம் பல்லாயிரம் மாணவர்களோட கனவுல மண்ணை போட்ட ஒரு கிரிமினல் மாஸ்டர் மைண்ட். ஒரு மருத்துவ நிபுணரே இப்படிப்பட்ட குற்றத்தோட மைய புள்ளியா இருந்திருக்காருங்கிறது நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? சரி, இது எப்படி நடந்துச்சு? இந்த வினாத்தாள் கசிவுங்கிறது ஏதோ ராத்திரியோடு ராத்திரியா நடந்த மேஜிக் கிடையாது. ரொம்ப தெளிவா பக்கா பிளான் பண்ணி நடந்த ஒரு செயல். அந்த மாஸ்டர் பிளான் எப்படி செயல்பட்டுச்சு, இந்த தேர்வுத்தாள் எப்படி லீக் ஆச்சுன்னு இப்போ படிப்படியா பார்ப்போம். முதல் கட்டம் எங்க தொடங்குதுன்னா மகாராஷ்டிராவோட நாசிக் நகர்ல. பல மாநிலங்களை சேர்ந்தவங்க ரகசியமா அங்க மீட் பண்றாங்க. அங்கதான் கசிந்த வினாத்தாளின் முதல் பிரிண்ட் எடுக்கப்படுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பேப்பர், ஆமா அந்த ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் எந்த டிஜிட்டல் தடையும் இல்லாம நேரா ஹரியானாவுக்கு கடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப உஷாரா தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காகித நகலா ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் எப்படி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சுன்னு பாருங்க. முதல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தகவல்களை சேர்க்கிறாரு. அப்புறம் என்ன, கோச்சிங் சென்டர்களோட ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள வருது. வாட்ஸ்அப், டெலிகிராம்னு கண்ணிமிக்கிற நேரத்துல பேப்பர் லீக் ஆயிடுச்சு. டெலிகிராம்ல இதை ட்ராக் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமா பரப்பி விட்டுட்டாங்க. ஆனா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் சீன் அப்படியே மாறுது. பல மாநில போலீஸ் சேர்ந்து ஒரு பெரிய தேடுதல் வேட்டையா ஆரம்பிக்கிறாங்க. சுபம் கைர்னார் தப்பிக்க செஞ்ச வேலைகளும் போலீஸ் அவரை மடக்கி பிடிச்ச விதமும் நிஜமாவே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்துல வர்ற மாதிரி படு பயங்கரமா இருந்துச்சு. இந்த சேசிங் எப்படி நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. காலையில ராஜஸ்தான் போலீஸ் அர்ஜென்டா நாசிக் டிசிபிக்கு போன் பண்ணி உதவி கேக்குறாங்க. உடனே உஷாரான கைர்னார் மதியமே தன்னோட அடையாளத்தை மாத்துறதுக்காக தலைமுடியெல்லாம் வெட்டி புது கெட்டப்புக்கும் மாறுறாரு. ஆனா போலீஸ் சும்மா விடுவாங்களா? மதியத்துக்கு மேல இன்டெலிஜென்ஸ் மற்றும் பக்கா டெக்னாலஜி மூலமா அவர் இருக்கிற இடத்தை துல்லியமா ட்ராக் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே இந்திரா நகர்ல ராஜஸ்தான் சிபிஐயும் நாசிக் போலீஸும் சேர்ந்து அவரை அதிரடியா அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஒரு நிமிஷம், நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஒன்று, இந்த ஒட்டுமொத்த தேசிய அளவிலான பிரச்சனை, இத்தனை அரெஸ்ட், லட்சக்கணக்கான மாணவர்களோட கண்ணீர், இது எல்லாமே நாசிக்ல பிரிண்ட் ஆன அந்த ஒரே ஒரு பேப்பர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன இடத்துல நடந்த தப்பு ஒட்டுமொத்த கட்டமைப்புலையும் எவ்வளவு பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. ஆனா பிரச்சனை இதோட முடிஞ்சிடல. விசாரணை அதிகாரிகள் சொல்ற ரொம்பவே கவலையளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, டாக்டர் சுபம் கைர்னார் ஒருத்தர் மட்டும் இதை செய்யல. இது நாசிக்கோட முடிகிற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பல மாநிலங்களை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல், அதாவது ஒரு பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கே செயல்பட்டிருக்கு. இதை நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. அரெஸ்ட் ஆன இந்த டாக்டர் பல மாநிலங்களை இணைக்கிற ஒரு சங்கிலியில வெறும் ஒரு சின்ன லிங்க் மட்டும்தான் அப்படின்னா, இந்த குற்றச்சங்கிலியோட உண்மையான ஆழம் என்ன? இதுக்கு பின்னாடி இன்னும் யார் யாரெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க, நாம இன்னும் எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணுங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இந்த மோசடி நெட்வொர்க் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைய விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான ஆழமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. தொடர்ந்து கற்போம், அடுத்த பதிவுல சந்திப்போம்.